வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடல் காவிரி. சங்கத்து தமிழ் நூலான பட்டினப்பாலையில் எடுத்தாளப்பட்டிருக்கும் காவிரி ஆற்றின் சிறப்பு இது. ஆனால் தற்போது காவிரி ஆறு நதிநீர் பங்கீட்டிற்குட்பட்ட 2 மாநிலங்களின் பிரச்சனையாகியுள்ளது. காவிரி நதிநீர் பங்கீடு என்பது தமிழகத்தின் உயிர்வலியாகி பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. நதிநீர் கிடைத்துவிட்டாலும் டெல்டா விவசாயிகளின் பிரச்சனை அத்தோடு முடிந்து விடுவது இல்லை. உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்துவிடப்படாததால் கிட்டத்தட்ட 24 லட்சம் ஏக்கர் கொண்ட தஞ்சை டெல்டா பாசன பரப்பு குறுவை சாகுபடியை இழந்து வறண்டு போனது. இந்த ஆண்டு மட்டுமல்ல, கடந்த 5 ஆண்டுகளாக டெல்டா நிலம் குறுவை சாகுபடியை இழந்து நிற்கிறது. சம்பா சாகுபடி காலமும் தள்ளி போயுள்ளது. இதனால் லட்சக்கணக்கான விவசாயிகளும் விவசாய கூலிகளும் ஆண்டுதோறும் வேலை இழக்கின்றனர், வருமானம் இழக்கின்றனர். கூடுதலாக கடைமடை பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளும் விவசாய கூலிகளும் வேலைக்காக வெவ்வேறு நகரங்களுக்கு இடம்பெயரத் தொடங்கியுள்ளனர். மக்கள் இடம்பெயர்ற முதல் அலை சேலம், தருமபுரி மாவட்டங்கள்ல இருந்து தொடங்குச்சு. எல்லா பெருநகரங்கள்லையும் பிளாட்ஃபாரங்களில் இருக்கிறவங்க சேலம், தருமபுரி மக்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டாவதாக கிராமங்கள் புறக்கணிக்கப்பட்டது, விவசாயம் நஷ்டமான ஒரு வேலையாக மாறி போனது, அரசு அவங்கள அடியோட புறக்கணிச்சு, இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள்னால மதுரைக்கு கீழே இருக்கிற பகுதிகளிலிருந்து மக்கள் புறப்பட்டாங்க. பெங்களூர், அதுக்கப்புறம் பாம்பே, இப்படி பல இந்தியாவில் இருக்கிற தென்னிந்தியா முழுக்க அவங்க பரவுனாங்க. டெல்டா பகுதி இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சிட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் அங்கே விவசாயம் தப்பிச்சு இருந்ததுனால இப்போ அங்கேயும் விவசாயம் கேள்விக்குறியாக மாறிட்டதுனால இப்போ அங்கிருந்தும் மைக்ரேஷன் தொடங்கிருச்சு. இப்போ எங்களுடைய கோயம்புத்தூரில் சோமனூர் இந்த பகுதிகளை சுற்றி விசைத்தறிகள் இருக்குது. அதில் பல பகுதிகளில் விசைத்தறிகளில் வேலை செய்கிறவங்க டெல்டா, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3 போக சாகுபடி நடந்த ஒரு நிலத்தில் இன்றைக்கி 1 போக சாகுபடிக்கும் உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலையினால பெரும்பான்மை விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் இது ஒரு நம்பிக்கையான தொழில் இல்லை, இந்த தொழிலை வச்சு நம்ம காப்பாற்ற முடியாது, இதனால் நமக்கு தொடர்ந்து ஆண்டு பூரா வருமானம் கிடைக்காதுங்கிறதுனால தான் இந்த மக்கள் புலம்பெயர்ந்து வெளியூருக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. டெல்டா பகுதி விவசாயிகளின் பிரச்சனையை ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடாது என்பதற்கு கடைமடை பகுதிகள் உதாரணங்களாக திகழ்கின்றன. நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு ஒரு பெரிய சாபக்கேடு என்னென்னா, திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர், திருச்சி, கரூர், அந்த பக்கம் புதுக்கோட்டை, இந்த பக்கத்தில் பெரம்பலூர், இந்த டிஸ்ட்ரிக்டில் பெய்கிற மழை பூரா இந்த பகுதியில் நாகப்பட்டினம் வழியாக தான் வெளியேறணும். அப்போ 3 மாவட்டத்துலேயும் கிட்டத்தட்ட 5 மாவட்டம் வெள்ள நீரும் இந்த ஆறுகள் வழியாக வரும்போது அங்கேருந்து கரைச்சிக்கிட்டு வரக்கூடிய ரசாயன உப்பு, சாக்கடை, கெமிக்கல் எல்லாமும் சேர்ந்து இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விளைநிலங்களில் தண்ணி சூழும்போது நின்றுக்குது. அப்போ தண்ணி சூழ்ந்து இந்த நின்ன தண்ணி மறுபடியும் ஒரு 10 தினங்கள் கழித்து வெளியேறும்போது அதிலிருந்த உப்பு பூரா இந்த மண்ணில் படிஞ்சோன்னே இந்த நிலம் விளைச்சலுக்கு லாயக்கற்ற நிலமாக மாறுது. முறை வச்சு தண்ணி பாசனம் வந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் வறட்சியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஜூன் 12 இப்போ கர்நாடகத்தில் தண்ணி கொடுக்காததுனால எங்களுக்கு இப்போ ஜூனும் போய் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பரும் போய் இப்போ அக்டோபரே வந்துடுது. இப்போ இதுக்கு இடையில் நாங்கள் எந்த விதமான விதையை நாங்கள் போட்டு பயிர் பண்ணுறது எல்லாருமே கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி எல்லாம் உழைக்கின்ற மக்கள்லாம் எல்லாமே இப்போ இல்லை. ஏன்னா அன்னன்னைக்கு உழைச்சி கொண்டாந்து எல்லாம் அதிகமாக விவசாய தொழிலாளர்கள் தான் இங்கே வசிக்கிறாங்க. அப்படி பார்த்தாலும் இன்றைக்கெல்லாம் 1 ஏக்கர், 2 ஏக்கர், 5 ஏக்கர் இது மாதிரிக்கே உள்ளவங்க தான் இங்கே இருக்காங்க. இவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், வேறு பொருளாதாரம் அவங்க செய்யணும்னா வெளியில் போய் தான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது.
ஓரளவு நீர்வளம் கொண்ட தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம் போன்ற இடங்களில் உள்ள விவசாய நிலங்கள் கிணற்று பாசனத்தை நம்பி சற்றே உயிர்த்தெழுந்து விடுகின்றன. ஆனால் நிலத்தடி நீர்வளமற்ற நாகப்பட்டினம் போன்ற கடைமடை பகுதி விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் காவிரி நீர் போய்ச் சேர்வதற்குள் சாகுபடியில்லாமல் படும் பாட்டை சொற்களில் விழிக்க முடியாது. ஏனெனில் கால்வாய்கள், குளங்கள், ஓடைகள் அனைத்தும் ஆண்டு கணக்கில் தூர்வாரப்படாமல் கிடப்பதால் மேட்டூரிலிருந்து திறந்து விடப்படும் நீர் கடைமடை பகுதிகளை வந்தடைய 10 நாள்களுக்கும் மேலாகிவிடும். குறிப்பிட்ட காலத்தில் மேட்டூர் தண்ணி வராத காரணத்தினால உருபோக சாகுபடிக்கு, அதாவது ஐப்பசி கார்த்திகை நெருக்கடியில் தான் தண்ணி விடுவாங்க. நாங்கள் சாகுபடி பண்ணுவோம், ஐப்பசி கார்த்திகை மழை தொடரும், அறுவடை நேரத்தில் வெள்ளம் முழுகும். டெய்லண்ட் எரையாங்குடி அண்ட் ஏர்வேக்காடு டெய்லண்ட் ஏரியா கடல் 8 கிலோமீட்டரில் இருக்குது. அப்படியே பேக்கு வாட்டரும் ஏற்றுக்கும், ஊர் தண்ணி ஏற்றுக்கும், கிராமத்துக்குள்ளே பூந்துடும், வெள்ளக்காடப்படும். போன வருஷம் 2 ஆண்டு கூட உருப்படி நெல் கூட நாங்கள் அறுக்கலை. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வாட்டர் லாக்கிங் ஏரியான்னு சொல்லுவோம். தண்ணி தொடர்ந்து நின்றுக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு என்ன காரணம்னா மழை பெய்கிற தண்ணி மேற்கொண்டே மேலேருந்து பெய்கிற 7-8 மாவட்டத்து தண்ணியே நம்ம மாவட்டத்துக்குள்ளே வருது. அப்போ அந்த தண்ணி வர்றப்போ நம்ம தண்ணியும் வடியாது. அப்போ அந்த 3 மாதம் தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கும். தண்ணியிலையும் விளையிற பயிர்னா நெல் தான். தண்ணியில் தான் இல்லை, தண்ணியிலையும் விளையிறது தான் நெல். அதனால அதை விட்டுட்டு எங்களால் போக முடியலை. இந்த மாதிரி சூழலில் தான் விவசாயிகளோட நிலைமை இருக்குது. குறுவை சாகுபடியையும் இழந்து சம்பா சாகுபடிக்கான நாள்களையும் பறிகொடுத்துவிட்டு விளைநிலங்களில் தாமதமாக தெளிதளிக்கும் கடைமடை விவசாயிகளின் நாற்றுகளும் அடுத்து வரவிருக்கும் ஐப்பசி அடைமழையில் பலியாகிவிடும். நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த தெற்குப்பனையூர், பரப்பனூர் ஆகிய விவசாய கிராமங்களுக்கு சென்றபோது கடந்த 4 ஆண்டுகளாக இதுபோலத்தான் சாகுபடி நஷ்டமாகி படிநிலை கூட காணவில்லை என கரைந்தழுகின்றனர் விவசாயிகள். நிலத்தை வச்சிருந்து என்ன பண்றது? நிலம் விளைஞ்சாவில் அது பிள்ளைங்க ஏதாச்சும் பணம் அனுப்பிடுவாங்க. ஐப்பசி காத்தியத்தில் வந்தாக்கா எல்லாம் சுத்தமாக அழிவு போகுது. மழையும் பிடிக்குது, தண்ணி வருது. எங்களுக்கு வெள்ள நிவாரணம், வறட்சி நிவாரணம் கொடுக்குறாங்க. வேலி கணக்காக வச்சுக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த கொஞ்ச நாளும் வச்சுக்கிறவங்களுக்கு இல்லைங்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? எனக்கு 4 பொம்பளை உள்ள எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு கால முடியல. ரொம்ப கஷ்டம் வரும். சாவடி விட பண்ண முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் அடை வச்சுட்டேன். 3 ஏக்கர் எனக்கு எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். 3 வருஷமாகவே சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பண்ணால் அங்கே கடன் வாங்கி பேங்க்லலாம் லோனெல்லாம் வாங்கி தான் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தெளிச்ச வேறையெல்லாம் எல்லாருமே ஊரே எல்லாம் இவ்வளோ நாற்று கதிர் அப்படி தொண்டை கதிராக இருக்கக்குள்ள எல்லாமே அப்படியே கருவி போயிடுச்சு. கதிர் வெளியில் வர்றதுக்கான தண்ணி வாய்ப்பு இல்லை. எப்படியாலாம் இருந்து வாழ்ந்து அந்த ஊரை நம்பி இந்த ஊரை விட்டு இன்னும் ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊர் மக்களுக்கு தான் அந்த ஊர் பொழைப்பு பற்றும். எங்களுக்கு ஒரு ஊருக்கே கொடுன்னா கொடுப்பாங்களா? 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு ஓடி போய் பக்கத்து ஊரில் விளைஞ்சி 8 ஊர் அங்கே சாட்டையை குடிக்க அந்தாண்ட போர் வசதி உள்ள ஊர் பக்கம் ஓடுனா 2 ரூபா 3 ரூபாய்க்கு வறுமைத்து அடிக்கிற காற்றுல இந்த வாக்கியா வரப்பிள்ளையெல்லாம் உட்காந்து கிளம்பி வருவோம்மா. நாங்கள் அந்த ஊரில் கிடக்கிற கீரை கண்டியோவில் பறிச்சிக்கிட்டு வருவோம். ஒரு ஏக்கர் முதல் 5-6 ஏக்கர் வரை வைத்துள்ள சிறு குறு விவசாயிகள் நிறைந்த ஊர். எண்ணற்ற கால்வாய்களும் ஓடைகளும் குளங்களும் ஊரை சுற்றி கிடக்கின்றன. ஆனால் அவற்றில் ஒரு சொட்டு நீர் இல்லை. ஊர்களையெல்லாம் சாலைகள் இணைக்கின்றன. பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்கின்றன. ஆனால் கிராமங்களில் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை. கூட்டு குடிநீர் திட்டங்களின் பயன்கள் தங்களுக்கு கிடைப்பதில்லை என்கின்றனர் இம்மக்கள். கிடைக்கும் குடிநீரும் உப்பு நீராக இருக்கிறது. தண்ணி குடி தண்ணி நேற்று தண்ணியே வரல. இந்த கரண்ட் பைப்பில் நேற்று மக்கள் பூரா தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைங்கெல்லாம் தண்ணினாக்கா தண்ணி நாங்கள் என்ன செய்யறதுங்க?
3 நாள் பட்டி கிடந்தேன் தண்ணி இல்லாமல். 3 நாள் பட்டி. ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு நான் வெளிப்பாடுக்கு தெரியாத அளவுக்கு நான் பிள்ளைங்களை வச்சுட்டு இருந்தேன் ஒழிஞ்சு. ஆனால் அடுத்த வீட்டில் ஒரு சொம்பு தண்ணி ஆனது தான் என் பிள்ளைகளுக்கு தெரியாது. நான் சொல்ல விட தான் தெரியும். ஒரு சொம்பு தண்ணி ஆனது என் பிள்ளைகளுக்கு சோறு ஆக்கி கொடுத்தேன். தண்ணி கொடுத்தேன், குடிக்க தண்ணி விட இல்லாத அளவுக்கு. அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இங்கு வாழ்பவர்களுக்கு 10 ரூபாய் என்பது பெரும் பணம். காலையிலிருந்து ஒரு டீ குடிப்பதற்கு வழியற்ற தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறேன் என்கிறார் இவ்வயதான மூதாட்டி. வெளியில் செல்வதற்காக கடையில் 6 ரூபாய் கடன் வாங்கி வந்தேன் என்கிறார் மலர்கொடி. 6 ஏக்கர் நிலம் வைத்திருக்கும் என்னுடைய வீட்டை பாருங்கள், கூரை போடக்கூட வழியற்று கிடக்கிறது என்கிறார் லட்சுமி. இவ்வூர் மக்களின் தற்போதைய ஒரே வாழ்வாதாரம் 100 நாள் வேலை திட்டமும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் கிடைக்கும் அரிசியும் பருப்பும் தான். இந்த பூமாதேவியை நம்பி வீட்டில் இருந்த பண்டம் பாத்திரம் கோழி குஞ்சு ஆடு குட்டி எல்லாத்தையும் பிடிச்சி கரையம் பண்ணி சாகுபடியே பண்ணி பார்ப்போம்னா அதுலேயும் ஒன்றும் விளைவெல்லாம் சரியில்லாத போயிட்டுங்க. இந்த 4 வருஷமாக மக்கள் ரொம்ப அவசரமாக பிழைச்சிக்கிட்டு இருக்கு. ஏதோ அங்காடியில் கொடுக்குற அரிசியை வாங்கி சாப்பிடுவோனாலும் மங்குன அரிசி பூச்சி பிடிச்ச அரிசியை கொண்டாந்து கொடுக்குறாங்க. இந்த துவரையும் அதே போல் கொடுக்குறாங்க. அதுவும் ஒழுங்குமுறையாக வாங்கி சாப்பிட முடியலைங்க. அது மாதிரி சூழ்நிலையில் எங்கள் ஊர் ஏரியாவில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 100 நாள் வேலை இருந்ததுனால தான் ஏதோ வயிற்றுக்கு சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ கடைகள்லாம் அரிசி தோசை 1/2 கிலோ 1 கிலோ வாங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு வெளியூரில் போய் தண்ணி திட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றோம். அப்படியெனில் அரசுகள் இதுவரை விவசாயிகளுக்கு கொடுத்த மானியங்களும் பயிர்க்கடன்களும் நிவாரணங்களும் யாருக்கு போய் சேருகின்றன? இந்த மிகப்பெரிய கேள்வியை நமக்குள் விதைக்கிறார்கள் கடைமடை பகுதி விவசாயிகள். நாங்கள் இதுவரையிலும் எங்களை யாரும் என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு வேலையே வாய்ப்பே கிடையாது. ஏதோ வர்றோமா ஓடுறோமா 10 ரூபா சம்பாதிக்கிறோமா இன்றைக்கி புள்ளிய காலத்தை ஓட்டணுமா அப்படி தான் நிலைமையாக இருக்குது. வேறு ஏதோ அதிகாரிகள்லேருந்து எங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. இப்போ ஒரு சின்னோண்டு கதை சொல்கிறேன். ஒரு குளத்தில் கொண்டு போய் ஒரு மாட்டுக்காரன் மாடு மேய்க்கிறான். மாட்டை கொண்டு இந்த தண்ணியை இறக்கி விட்டா மேய் கரையிறோம் அப்படின்னு நினச்சி கொண்டு இறக்கி வர்றான். அது எப்போ கரையிறன்னு தான் மாட்டுக்காரன் கணிக்கிறான். ஆனால் மாடு கரையிறன பாடும் இல்லை, மாட்டுக்காரன் வீட்டுக்கு போன பாடும் இல்லை. அதே போல் இப்போ எங்கள் நிலமை கிணத்துக்குள்ளே இறங்கின மாரி தான் நிற்கும். முறையான தண்ணி வந்தாலும் விவசாயிகள் இன்வெஸ்ட் பண்ணுற அளவு கடன் கவர்மெண்ட் கொடுத்தா தான் விவசாயிகளால் கடன் செய்ய முடியுது. பெரிய விவசாயியாக இருக்கட்டும் சிறு விவசாயியாக இருக்கட்டும் அவங்க சக்திக்கு தகுந்த மாரி கடன் பிரச்சனை எங்களுக்கு தேவைப்படுது. கடனை நாங்கள் எம்எஸ் சாமிநாதன் கமிஷன்லேயே அவங்க சொல்லியிருக்காங்க. கடன் இன்ட்ரெஸ்ட் இல்லாத வட்டி இல்லாத கடன் விவசாயிகளுக்கு கொடுக்கணுங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைய தேதி வரலும் கூட்டுறவு வங்கிகளில் மட்டும் அவங்க அரசாங்கம் கொடுக்குறாங்க. ஆனால் இன்னும் தேசிய வண்டியில் அந்த இது கொடுக்கப்படலை. சிறு குறு விவசாயிகள் மட்டுமல்ல, நடுத்தர விவசாயிகளாலும் கடைமடை பகுதியின் வறட்சியை தாக்குப்பிடிக்க முடிவது இல்லை. விளைநிலங்கள் வீட்டு மனைகளாவதையும் யாராலும் தடுக்க முடியவில்லை. இன்னும் கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ஒரு விளைநிலங்களில் ஒரு அடியை கூட வேறு மாற்று உபகரணங்களுக்கு பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அங்கு விளைநிலங்கள் காக்கப்படுகிறது. குஜராத்தில் அது மாதிரி காக்கப்படுகிறது. ஏனோ தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் விளைநிலங்கள் காப்பது என்பது ஏட்டளவில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை விவசாயிகள் தங்களுடைய பயன்பாட்டுக்காக அடிமாட்டு விலைக்கு நிலத்தை விற்று இன்றைக்கி அவங்க அது போகிறாங்க. அதை தடுக்கும். இதுபோன்ற பல்வேறு பிரச்சனைகளால் விவசாயத்தையே முழுக்க முழுக்க நம்பியிருந்த கடைமடை பகுதி விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் தற்போது பிழைப்பை தேடி திருப்பூர், கோயம்புத்தூர், கேரளா, சென்னை போன்ற இடங்களை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளனர். குருவை சம்பா 2 சாகுபடி போயிட்டு
இந்த மாதிரி தண்ணி வந்து நாங்கள் என்னத்தை சாவடி பண்ணி என்னத்தை பிழைக்க போகிறோம். அதனால எல்லாம் வெளில கிளம்பிட்டுவோம் வேலையை. விவசாயம் தான் உயிர் மாதிரி அப்போ இருந்துச்சு. இப்போ விவசாயம்னால இப்போ எங்கேயாவது வெளியூர் பார்க்க கம்பெனி பார்க்க போகலாம் அப்படி தான் போகுது. திருப்பூரில் ஒரு 4 வருஷமாக இருந்தேன். சரி, இப்போ இடையில வந்து இப்போ விவசாயம் நெருங்கிடுச்சு, இந்த வருஷமாச்சும் நம்ம வயலுக்கு வந்து வேலை செய்யலாமே அப்படின்னு வந்தேன். இந்த வருஷமும் இதே போல தான் இருக்குது. கடைமடை பகுதி விவசாயிகளின் சொல்லவையலா துன்பத்திற்கு என்னதான் தீர்வு? அரசாங்கங்கிட்ட நாங்களும் நிறைய தடவை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தூர்வாரணுங்க, இந்த மாதிரி குளங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவு தூர்வாரணுங்கன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க தூர்வாரத்துக்கு இது மாதிரி கவர்மெண்ட் ஃபண்டு ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் ஃபண்டு முறையானபடி கிராமத்துக்கு வருதா, செயல்படுதான்னா கேள்விக்குறியாக இருக்குங்க. இந்த அரசு பொதுமக்கள் பயன்பாட்டோடு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நீர்நிலைகள் கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்தளவுக்கு 36,000 40,000 நீர்நிலைகள் இருந்தது, இன்றைக்கி 36,000 ஆகிட்டு. அந்த நீர்நிலைகள் எல்லாம் அளவீடு படியும் மதிப்பீடுகள் படியும் தூர்வாரப்படும். காவிரி இல்லைன்னா பழைய மாதிரி விவசாயம் நிச்சயமாக கொண்டு வர முடியாது. அதில் மாற்றமே இல்லைம்மா. அதில் 3ல் 1 வேணா ட்ரை பண்ணலாம். மழைநீர் சேகரிப்பை தண்ணியை வச்சுக்கிட்டு எவ்வளவு பண்ணிட முடியும்? அதாவதுமா நம்ம மழைநீர் சேகரிப்பை வந்து நம்ம கர்நாடகா நம்ம ஒப்பிட முடியாது. அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களுடைய ஏற்ற இறக்க வேற, நம்ம டெல்டாவோட வேற. டெல்டாங்கிறது நம்ம ஆசியாவிலே இந்த மாதிரியான பெரிய பரப்பளவே நம்ம பார்க்க முடியாது. எல்லாம் சமமாக உள்ளது. இப்போ கர்நாடகாவில் செய்கிறாங்கன்னா ஏதோ ஒரு பக்கத்தை போய் ஒரு 3 அடி கட்டினாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காட்டிஎம்சி தண்ணி சேர்க்கலாம். அங்கே அதோட அமைப்பு, அந்த பூமியோட அமைப்பு அது. நம்ம தமிழ்நாடு, நம்ம டெல்டாவை பொறுத்தவரையும் எல்லாம் சமவெளி பிரதேசம். அந்த மாதிரி செய்யணும்னா பெரிய செலவு வரும். ஒரு பக்கத்தை மட்டும் அடைக்க முடியாது, 3 பக்கம் அடைச்சாதான் சேர்க்க முடியும். அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி செய்ய முடியல. நீர்தான் அனைத்து உயிர்களின் ஆதாரம். ஆகையால் தான் நீர் பற்றாக்குறை நமக்குள் மிகுந்த பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. சொட்டு நீரை கூட தமிழகத்திற்கு அனுப்ப முடியாது என கர்நாடகம் கைவிரிக்க, காவிரி நீர் தமிழகம் வந்ததும் பிரச்சனை தீர்ந்துவிட்டதென எண்ணாமல் விவசாயிகளின், குறிப்பாக கடைமடை பகுதி விவசாயிகளின் பிரச்சனைகளை மனதில் கொண்டு அரசும் வேளாண் துறையும் நீண்டகால திட்டங்களின் மூலம் நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டுமே விவசாயிகள் துன்பத்திலிருந்து மீள இயலும்.